தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 101 நன்றியில் செல்வம். குறள் எண் 1009. அன்பு ஒரீ தன் செற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், மற்றவரிடம் அன்பு காட்டாது தன் உடலையும் வருத்தி நல்லதல்லாத வழிகளில் எல்லாம் சென்று சேர்த்து வைத்த செல்வத்தை மற்றவர்கள் அபகரித்து கொள்வர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், எவரிடமும் அன்பு காட்டாமல் தீய வழிகளால் வந்த பணத்தை சேர்த்து வைத்தால் அது மற்றவர்களால் அபகரிக்க நேரிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.